ரஷிதா அப்பா கிட்ட கேட்ட அரோகரா சொல்லுமா. போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபாஸ்டா போகுது பாருங்க. சோளிங்கர் மேல இருந்து இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கும் போது பார்த்தா வியூஸ் பாயிண்ட் சூப்பரா இருக்குது. திருத்தணி வந்தாச்சு, சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஸ்டார்ட் ஆயிட்டு. பொட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோப் கார்ல போயிட்டு இருக்கோம். அடுத்த ரவுண்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை சாப்பிட ஆரம்பிச்சோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருத்தணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் ட்ரிப்லாம் போய் இன்னைக்கு கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, திருத்தணி கோயிலுக்கு போறோம் சொல்லு. ஆனாமா எங்க போறோம்? காட்டுக்கு போறோமா? காடு டூரு அது மாதிரிதான். ஆமா, அவனா கோயிலுக்கு எல்லாம் போக வேணாம். காடு யானை எல்லாமே எங்க இருக்கு அங்க போலாம். ஆனாமா அது பாரு எப்படி சிரிக்கிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காலையில இப்ப மணி 5:15 ஆகுது. 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இருட்டா இருக்கு இங்க பாருங்க, பயங்கர இருட்டா இருக்கு. 5 மணிக்கெல்லாம் நாங்க கிளம்பிட்டோம். 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சி குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்ப போலாமா? வா சங்கீதா, சூப்பரா இருக்கு சாரி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப சாரி கோயிலுக்கு போற லேசா, அதனால மங்களகரமா சாரி எல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. ஜெஷிதாக்கு பட்டு பாவாடை சட்டை. ஆமா, நிலாவை பாக்குற ஜெஷிதா தூங்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மணி 5 மணி ஆகுது. 5:30யா? 5 மணி கிளம்ப சொன்னா 5:30 மணி கிளம்பி இருக்கீங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பியாச்சு, இருக்கோட நிலா கூட தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? கார்ல ஏறுங்க போலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருக்கோம். திண்டிவனம் தாண்டி வந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துல 60 கிலோமீட்டர் தாண்டி 60 கிலோமீட்டருக்கு தாண்டிட்டோமா? ஓகே, 60 கிலோமீட்டர் தாண்டினா ஒரு டீ காஃபி எதுவும் வாங்கி தரல. நல்லா விடிஞ்சு வர போயிடுச்சு பாரு பேபி. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. 1/2 மணி நேரமா? வந்தவாசி போயிட்டு டீ குடிக்கலாம். ஓகே, பேபி வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து பயங்கரமா ஓட்டிட்டு போறாரு. பிரதாப் வந்திருக்காங்க, பிரதாப் தங்கச்சி வந்திருக்காங்க, ஜஷிதா தூங்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஒரு ட்ரிப்பு போறோம். ஆமா, கோயிலுக்கு போற வழியில வந்தவாசியில நிப்பாட்டியாச்சு. சங்கீதாக்கு வைத்த பரட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால டீ குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். என்ன பேபி? யாரு டீ கேட்டா சொல்லு? நீ தான் கேட்ட. சரி சரி, டீ குடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டீ குடிச்சிட்டு போலாம். டீ எப்படி இருக்கா? பரவாயில்ல, காலையிலேயே நல்ல டீ நினைக்கிறேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டீ குடிச்சாச்சு. வண்டியில போறது போர் அடிக்கல. ஸ்நாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி. ஆமா, திருத்தணியா அப்புறம் அது ஹோட்டல்ல போட்டியா பேபி வண்டி? இல்ல சாப்பிடணும்ல, டிஃபன் சாப்பிட்டு திருத்தணி போலாம். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கு, லாங் டிராவல். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 2 மணி நேரம் போவோம் சங்கீதா. இன்னும் 2 மணி நேரம் போகணுமா? அப்ப கண்டிப்பா தேவைப்படும் தான் நினைக்கிறேன் ஹோட்டலு. சரி வாங்க இப்ப போலாமா? போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில் ரீச் ஆயிடுவோம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயிடலாம். அங்க மலையே தெரிஞ்சிச்சு, கோபுரம் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் கடைக்கா நிறுத்திருக்கோம். நம்ம சாப்பிட்டு போலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பசி எடுத்துச்சு. அங்க வந்து அதிகமா கூட்டம், அப்புறம் கியூல எல்லாம் போற மாதிரினா வந்து கஷ்டமா இருக்கும்ல, அதனால சாப்பிட்டுட்டு சாமி பார்க்க போலாம். திருத்தணி வந்தாச்சாப்பா? திருத்தணி அது வண்டி ஏதோ நேரம் போதே ஓட்டினே வந்தான். அவ்வளவுதான். திருத்தணி கோயில் பக்கமே வந்தாச்சு. சங்கீதா பூரி, நாங்கெல்லாம் இட்லி சாப்பிட்டோம். சங்கீதா மட்டும் பூரி சாப்பிட்றேன். பூரி தான் நல்லா இருக்கும். பூரி தான் நல்லா இருக்குமா? ஜெஷிதா சாப்பிடவே இல்லை, காலைக்கு போயிட்டாரு. திருத்தணி வந்தாச்சு, சுப்பிரமணிய சுவாமி கோயில். இப்போ மேல ஏறணுமா பேபி? மலை ஏறணுமா? ஏறணும் சங்கீதா. வண்டி ஓட்டிடுவியா? மலை ஏறுவியா பேபி? ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாருங்க. என்னம்மா நீ என்னம்மா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு கோயிலுக்கு மலை ஏறதுக்காக போறோம். சூப்பரா இருக்குது. மலை கடியிலே ஊர் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்க மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. முருகர் கோயில்னாலே எல்லாமே மலை மேலதான் போயிருக்கோம். திருச்செந்தூர் மட்டும்தான் கீழே, அப்படியே பீச் ஓரமாவே நடந்தே போறாங்க போல இருக்கு. எல்லாம் அரோகரா அரோகரா கத்திட்டு போறாங்க. நடந்து போகுமா? போலாமே. காடா கிடையாதுமா, அரோகரா அரோகரா. ஜஷிதாக்கு அந்த ரா மட்டும் வரமாட்டது.
ஆறு ரா அதெல்லாம் வரமாட்டேது ஜெஷிதாக்கு. காரா திருத்தணி கோபுரம் சூப்பரா தெரியுது. இங்க இருந்து கார்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கார் பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம் மலை மேல சாமி பாக்குறதுக்கு. நிறைய கிரவுட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. கூட்டமா இருக்குல்ல? நார்மலா திருவிழா மாதிரி இருக்கு. திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நானும் பேபி எல்லாருமே. அடிக்கிற பாரு. ரொம்ப நேரமா அம்மா அடிச்சுன்னு சொல்லிட்டு வரேன். நிறைய மணி விக்கிறீங்க. ஆமா, வரும்போது வாங்கிக்கலாம். அழகா இருக்கு. நிறைய டிசைன் வச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி கோயில் மேலே வந்தாச்சு. அனைத்து ஸ்நாக்ஸும் விற்கிது. ஆமா, பைக்லாம் கோயில் பக்கத்துல நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா, கார் நிப்பாட்டுறதுக்குமே நிறைய இடம் இருக்கு. இன்னைக்கு கிரவுடா இருக்கிறதுனால எல்லாமே ஃபுல்லா இருக்கு. ஆமா, கூட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வா வாங்கி ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா 10 மணி ஆகுது. திருத்தணி கோயிலுக்கு வந்தாச்சு. 9 மணிக்கு தான் வரணும்னு பிளான் பண்ணோம். அங்க கொஞ்சம் நிறுத்தி வந்ததுனால கார் சாப்பிட்டு வேற வந்தோமா, அதனால 10 மணி ஆயிடுச்சு. 100 ரூபாய் டோக்கன் நம்ம கிட்ட. 100 ரூபாய் டோக்கன் பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம் கொடுக்குறாங்க. பெரிய கோயில் தான் இல்ல? ஆமா. உள்ள போலாம் போல. ரெக்கமெண்டேஷனா? பரிந்துரை கடிதங்களாமா? அந்த லெட்டர் இருந்ததுன்னா அதை காட்டிட்டு உள்ள போலாம், இலவசமா போலாம். கியூல வந்து போயிட்டு இருக்கும். 100 ரூபாய் தரிசனம் பாக்குறதுக்காக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிரௌட் நிறைய இருக்கு. ரொம்ப நேரம் கியூல நிக்கிறோம். எவ்வளவு மணி நேரம் ஆகும் தெரியல. டைம் பாத்தீங்கன்னா எப்ப நம்ம ரீச் ஆகிறோம்? மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரத்துல பாத்துலாமா? ஓகே, பாப்போம். போட்டீங்க அழகா போட்டு வைக்கிறாங்க. சோ நாங்க 2 பேரும் அப்பா கிட்ட காட்ட மாறிட்டோம். அங்க பாருங்க, அரோகரா சொல்லுமா, சொல்லு. அவர் போஸ்ட் கொடுக்குறாரு. நல்லா இருக்கா? இருக்கேன். ஜெஷிதா எங்க போறா? இழுத்துன்னு போறாரு போல. அத்தை பலூன் வேணும்னு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா நல்லா இருந்துச்சுல? சூப்பரா இருந்தது. சாமி எல்லாமே நல்லா கிளியரா தெரிஞ்சது இல்ல? ரொம்ப நேரத்துல தள்ளல, அழகா பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த சில மலை இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. செங்க இங்க பாரு, கோபுரம் எல்லாம் இருக்கு பின்னாடி. என்ன பாக்குறீங்க? நாங்க காடு பாக்குறோம். காடா? காடு மலை. ஜசிதா பண்ணி ஒண்ணு கீழே பாராயிட்டு. ஜசிதா பண்ணியா? ஃப்ரெண்ட்ஸ், பன்னிலாம் நிறைய படுத்துட்டு இருக்கு. பிக் என்னமா அவ பண்ணி குட்டி பாத்துங்க. அதான் காடு பாக்கணும் மலை பாக்கணும்னு சொன்னால. சூப்பரா இருக்கு. இங்க தாண்டி காட்டுல ஒரு புலி இருக்கு பாரு. இருக்கு. அதோ எனக்கு நேரா இருக்குன்னு அவரும் இருக்குன்றாரு. அங்க சூப்பரா இருக்கு காடு. சரிங்கடா, நீ உன் பக்கம் திரும்பினா நீ வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு உடனே வந்து பிரியங்கா பக்கம் திரும்பிட்டாரு. சங்கீதா எடுக்கிறது வந்து சக்கரை பொங்கல், புளியோதர. அப்ப வந்து பிரியங்கா வச்சிருக்கிறது தான் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் டேஸ்ட் பண்ணணும் சங்கீதா. ஜெஷிதா வச்சுக்க. ஆனா இப்போ வர கோயில்லாம் பாத்தியா, காசு கொடுத்து பிரசாதம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு காலத்துல ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. இப்பெல்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். ஜெஷிதா உட்கார்றா. பிரசாதம் நல்லா இருக்கா? வெயில் அடிக்காத வரைக்கும் ஜாலியா இருக்கு. கிளைமேட்டும் ஆமா, நீ கிளைமேட் வேற லெவலா இருக்கு. ஏய் பிரதாப், 4 மணி நேரத்துல அல்வா மாதிரி இருக்குது பிரசாதம். நல்லா இருக்கு. இங்க பாருடா. அடுத்த ரவுண்ட் நாங்க வந்து பார்த்தா புளியோதரை சாப்பிட ஆரம்பிச்சோம். சரிங்களா, அவ்வளவுதான். அப்புறம் சாமி பார்த்துட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டாச்சு. கீழே இறங்கி அடுத்த கோயிலுக்கு போலாம். பிரதாப் தான் ஏதோ சோளிங்கர் போலாம் சொன்னா. நரசிம்மர் கோயில் தானே? ஆமா. ரோப் கார் இருக்காங்க, அழகா ரோப் கார்ல போறோம். சரி. சரிங்களா, என்ன நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்பதான் சாமி பார்த்துட்டு வெளியில வந்தோம். கார்ல போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அடுத்த கோயிலுக்கு மேக்கப் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்பாட்டுக்கு போறோம்ல, கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கணும். அத மேக்கப் போட்டுன்னு இருக்கா. லிப்ஸ்டிக் எல்லாம் கலைஞ்சு போச்சு போறீங்களா 2 பேரும்? ஆமா, நாங்க மறந்தே போயிட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போடாம போயிட்டேன்னா போட்டோ எடுத்து போட்டா ரொம்பவே டல்லா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோளிங்கருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம்.
கரெக்டா திருத்தணில இருந்து 25 கிலோமீட்டர் சோளிங்கர் போட்டிருக்கு. போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் திருத்தணி ஃபர்ஸ்ட் டைம் தான், சோளிங்கரும் ஃபர்ஸ்ட் டைம் தான். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஃப்ரெண்ட்ஸ் திருத்தணில இருந்து சோளிங்கர் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பக்கமும் காடு மாதிரி இருக்கு, ஆள் நடமாட்டமே இல்ல. ஜஸ்விதா இங்க பாரு, ஜஸ்விதா இங்க பாரு. ஆமா ரோடு சூப்பரா இருக்குது. ஆனா ஒரு வண்டி கூட இல்ல சைந்தா, ஒரு 2 வீலர் கூட வரல. இங்க பாருப்பா, யானைலாம் வரும்பா. எப்படி பாத்துன்னு வர்றாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யானைன்னு சொன்னோனே பாதை செமையா இருக்குல்ல. மலையா அப்பா, ஒரு 2 வீலர் ஒருத்தர சூப்பரா இருக்குது மலை. வரும் வரும் வரும். லட்சுமி நரசிம்ம திருக்கோயில் நுழைவாயில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோளிங்கரா? ஓ, ஆஞ்சநேயர் சிலை இருக்காங்க. எல்லாரும் ஆஞ்சநேயர் சாமி தான் கும்பிடுறாங்க போல இருக்கு. என்ட்ரன்ஸ்ல எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து மலை மேலே ஏற போகிறோம். ரோப் கார்ல போகணுமா? ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ரோப் கார்ல போறதுக்காக இந்த பக்கம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது ரோப் கார். ஆனா செம்ம ஹைட்டா இருக்கு சங்கீதா, ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு இந்த மலை. பாரு, நான் நியூஸ்ல தான் பார்த்தேன் இங்க ரோப் கார் போட்டிருக்காங்க சோளிங்கர்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு எதுக்கு நம்மளே வந்துட்டோம். செம கூட்டமா இருக்கு. வெளியில இருந்து பாக்குறது கூட்டம் இல்லாத மாதிரி இருந்தது. செம பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பெரிய ஃபேன் ஓடுது பாரு மேல. ஆமா, இது ரன் ஆகல, அது ரன் ஆகுது. கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். கொஞ்சம் கொஞ்சமா விடுறாங்க பாரு, அது பாரு. 16 பேர் ஒரு டைம் 16 பேர் போலாம். ஓகே, சீக்கிரமா போயிடலாம். சரி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரோப் கார்ல போறதுக்காக உட்கார்ந்து இருக்கோம். சுமார் 1 மணி நேரமா உட்கார்ந்து இருக்கோம். இன்னும் மூவ் பண்ணி போற மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம கூட்டமா இருக்கு. எல்லாரும் போனாதான் கடைசியா ரோப் கார்ல போய் சாமி பார்த்துட்டு வரணும். இருக்கிறா என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ரோப் கார்ல போறது டிக்கெட் எடுத்தாச்சு. 50 ரூபீஸ்க்கு மேல வண்டி போகுது பத்தி, அது ரிட்டர்ன் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோப் தான் சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. அது பத்தி கடிகாரம் சுத்துற மாதிரி சுத்துறாங்க. எவ்வளவு ஸ்லோவா போகுது பாரு. சுத்துது, ஸ்லோவா தான் போவோம். அது பாருங்க. ஏய், ஸ்டார்ட் ஆயிடுச்சு போட்டி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோப் கார்ல போயிட்டு இருக்கோம். சூப்பரா 4 பேர் உட்கார மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து பாத்தீங்கன்னா டோர் போட்டு லாக் கிரில் எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. அங்க போய் இது மறுபடியும் ஓபன் பண்ணாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியிலே போக முடியும். காத்தடிக்குது, நல்லா தான் இருக்குப்பா. இந்த இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் போட்டு பின்னாடி வராங்க போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தருணத்துக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம். போகிறதுக்கு 50 ரூபாய், வர 50 ரூபாய். ஆனா வந்து இப்ப 3 மணிக்கு மேல போனா நடந்து வரணும்னு சொல்லிருக்காங்க. 5 மணிக்குள்ள கார் வந்து ஆஃப் டிக்கெட் இப்ப போறதுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்படியா? நம்ம போயிட்டு மறுபடியும் இப்படியே வருவோமா இல்ல நடந்து வருவோமான்னு தெரியல. போய் சாமி பார்த்துட்டு வரலாம். ஓகே. எவ்வளவு ஸ்லோவா ஏறுது பாரு. ஆமா, ரோப் கார் தானே, வேகமா போனா ஸ்பீட் ஆக்குறாங்க பாருங்க. ஸ்பீட் ஏய், சூப்பரா இருக்குப்பா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒரு மலை கோயில் இருக்கு பாரு. அங்க ஒரு மலை கோயில் இருக்குதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒரு மலை கோயில். சின்ன மலைக்கு போற வழி போட்டுருக்காங்க. அங்க ஒரு மலை கோயில் இருக்குதான். கோயிலே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜாலியா இருக்கு. பயம்லாம் இல்ல, நான் கூட பயமா இருக்குமா கடில. ஏய், வேகமா போகுதுடா டேய். போ வேகமா போகுது ஃப்ரெண்ட்ஸ். சர்ருன்னு பயமா இல்லையா? ஐயோ, இப்பதான் தரத்தை நின்னா உனக்கு பயமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற நல்ல சரியான உயரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பயங்கரமா இருக்கு. மலை தான் வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பின்னாடியே மாதிரி செவருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்தா கீழே அடி பாதாளம் தான் தெரியுது எனக்கு. ஆமா, ஏன்னா அந்த சைடு எங்களுக்கு இங்க மறைஞ்சிருக்குல்ல,
முன்னாடி வண்டியில உட்காந்துருக்கணும் நம்ம ஆக்சுவலி. இல்ல கரெக்டா தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமா ஃப்ரண்ட் வியூ தெரிஞ்சிருக்கும். இங்க ஹைட்ல போறோம். வந்து ஜர்க் ஆகுதுல்ல. ஏய் பக்கத்துல ரோப் வச்சிருக்காங்க சின்னதா கூட்ஸ் ரோப் போல. போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபாஸ்டா போகுது பாருங்க. இப்பதான் பாதி தூரம் வந்திருக்கோம் நம்ம. 2 பேரும் கிராஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் பாதி தூரம் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நடந்து வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதை இருக்கு. நடந்து 1500 1350 ஸ்டெப். ஆமா நடந்துமே வரலாமா. ஆனா வந்து ஆனா இது நல்லா த்ரில்லிங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹைட்டா இருக்கு. மேல இருந்து பார்த்தா ஏரோப்ளேன்ல போற மாதிரி இருக்கு. செஞ்சா சரியான ஹைட். இப்பதான் கை கால்லாம் உதறுது. பயங்கர வியூ. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. 3 நிமிஷமா ஏறி சூப்பரா இருக்கு. பயங்கரமா பயப்பட்டுறாங்க போல இருக்கு. நல்லா இருக்குல்ல. காது அடிக்குது மேல ஏற ஏற பாத்தியா. ஆமா காது அடிக்குது. எனக்கு லைட்டா மேல ஏற ஏற வந்து கால்லாம் கூசுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே லைட்டா ஆடுது. மேல வரும்போது அல்லுக்கா இறங்க போறேன்னு நினைக்கிறேன் மேபி. ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு இறங்கிக்கிட்டு இருக்கோம். இறங்கலாம். இறங்கும் போது ஈஸியா தான் இருக்கும் சங்கீதா. எந்த காரும் கிடையாது. இறங்கி நடந்து போணும். ஆமா ஏய் வெறும் 1300 ஸ்டெப் தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்துங்க படியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 60 டிகிரி இருக்கும். ஒரு காலுக்கு ஒரு ஸ்டெப் வைக்கணுங்க. 2 ஸ்டெப் இப்படி நடந்தா தான் நடக்க முடியும். பக்கத்துல மலையெல்லாம் பாருங்க வேற லெவலா இருக்கு. பாறைல்லாம் உடைச்சிருக்காங்க. இறங்கும் போது தான் பாக்குறேன். 1200 போன புடின்னு போனா புடின்னு தலையில பூ வச்சிருந்த மாதிரி குண்டு மல்லி பூவை எல்லாரும் கையில வச்சிருக்க துளசி பூவு எல்லாத்தையும் வாங்கிச்சா. எல்லாத்தையும் பிடிக்க சாப்பிடுது. பூவெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. பாவம் குரங்கு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க. குரங்கு இருக்கு. 800 400 படிக்கட்டு இறங்கிட்டோம் நம்ம. 1000 ஆமா பார்த்தோமா மேல. 400 படிக்கட்டு இறங்கியாச்சு. படிக்கட்டு இறங்கணுமா? ஆமா இங்க பாருங்க வர வழியில வந்து பாத்தீங்கன்னா அழகா குளம் இருக்கு. மண்டபம் இருக்கு. மண்டபம் இருக்கு. ஆக்சுவலி இது பழைய கோயில் தான் இல்ல சொன்னேன். ஆமா இங்க பேர் நிறைய பேர் வீடு கட்டி இருக்காங்க. எகிரி குச்சி போய் வீடு கட்டிருப்பாங்க போல இருக்கு இல்ல. சரி போலாமா. எகிரி குச்சில அங்க வழி இருக்குது பாரு. வழி இருக்கா? ஆமா இறங்கி போறதுக்கு வழி இருக்கு. அங்க போய் சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கோயில் தான். கோவில் ஏதோ ஒரு கோவில் இருந்திருக்கு இந்த இடம். ஏறவங்க குச்சி வச்சு ஏறாங்க. ஏறதான் கஷ்டமா இருக்கு. கல்லுக்குள்ள தண்ணி இருக்கு. அங்க ஒரு தனியா ஒரு கல் இருக்கா. அந்த கல்லுக்குள்ள ஒரு தண்ணி இருக்கு. அதை ஜூம் பண்ணி பார்த்துன்னு இருக்கேன். சூப்பரா இருக்குல்ல அந்த கல்லு. ஃப்ரெண்ட்ஸ் மலை பாருங்க வேற லெவலா இருக்கு. லொகேஷன்லாம் நல்லா இருக்குல்ல. சோளிங்கர் மேல இருந்து இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கும் போது பார்த்தா வியூஸ் பாயிண்ட் சூப்பரா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சோளிங்கர் கோயில் மேல இருந்து 1350 படி இறங்கி கீழே வந்து போயிட்டு கார் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் இறங்கி வரல. சங்கீதாலாம் ஸ்லோவா நடந்து வராங்க. இன்னும் இறங்கி வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 100 படி வந்துட்டான்றாங்க. இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் சங்கீதா வராங்களான்னு. இப்போதான் தென்படுது. நான் வந்து 1/4 மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் இறங்கி வராங்க. சங்கீதா, பிரதாப், பிரியங்கா, பாப்பா 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்லோவாக நடந்து வராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேரும் வந்த உடனே என்னை திட்டுவாங்க, நீ எதுக்கு வேகமாக போன அப்படின்னு. நான் பேபி சக்சஸ்ஃபுல்லா படிக்கட்டு இறங்கி வந்துட்டோம். நான் இறங்கி வந்து 1/4 மணி நேரம் ஆகுது பேபி. ஓடி வந்துட்டேன். நாங்க பொறுமையா நடந்து வந்தோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா உட்காந்துருக்கிற பொசிஷன் பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க ஸ்டைலா. அண்ணா ஜஷிதா எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கா?
என்ன ஜெஸ்தா வேணும்? ஜூஸ் சாத்துக்குடி. சங்கீதா மணி 7:10 ஆயிடுச்சு சங்கீதா. ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் கடையில் இருக்கோம். போலாம். சாத்துக்குடி ஜூஸை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருத்தணி போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி காஞ்சிபுரம்லாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். திருத்தணி போயிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு லட்சுமி நரசிம்மர் கோயில் போகணுமா, அங்கே போயிட்டு நம்ம காஞ்சிபுரம் போயிட்டு ஒரு 2 கோயில் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் 2வது போனோம் அதே கோயில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அந்த ரோப் கார் போகிறதுக்காக ஒரு 3 மணி நேரம் செலவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போனோமா, ஸோ அதனால அங்கே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற எந்த கோயிலுக்கும் போகல, நேரம் சரி வீட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா ஸ்கூல்லாம் போகணுமா ஜெஸ்டா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சூப்பராக இந்த ஒரு நாள் ட்ரிப் நல்லா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி கோயிலுக்கு போய் சாமிலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னும் நிறைய கோயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போகாத கோயிலாம் நிறைய கோயில் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் விலாக் கண்டிப்பாக வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் திருத்தணி போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலாம் நீங்கள் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். டாடா பாய்.